இந்தியா மற்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகள் 5 போட்டிகள் கொண்ட பெரிய டெஸ்ட் தொடரில் விளையாடி வர்றாங்க. அதுல இந்திய அணியோட விக்கெட் கீப்பரா விளையாடின கே.எஸ். பரத் கீப்பிங் செய்யறதுல நல்லா செயல்பட்டாலும் பேட்டிங்ல பெரிய ரன்ஸ் எடுக்க தவறினாரு. அதனால அவருக்கு பதிலா கடந்த 2023 வெஸ்ட் இண்டீஸ் தொடர்ல அறிமுகமாகி ஓரளவு அசத்தின இஷான் கிஷானை சேர்க்க இந்திய அணி நிர்வாகம் விரும்பினாங்க. ஆனா கடந்த தென்னாப்பிரிக்க தொடர்ல பனிச்சுமையால பாதிக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்ச இஷான் கிஷான் சொந்த காரணங்களுக்காக விலகினாரு. அப்போல இருந்து அவர் உள்ளூர் கிரிக்கெட்லயும் விளையாடாம இருந்துட்டு வராரு. அதனால இந்திய அணிக்கு மறுபடியும் தேர்வாக வேணும் அப்படின்னா ரஞ்சி கோப்பையில விளையாடி கம்பேக் கொடுத்து ஃபார்முக்கு திரும்பி தயாரா இருங்க அப்படின்னு அவருக்கு பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் அறிவுரை வழங்கினாரு. அதனால பிப்ரவரி 9 துவங்கின ஹரியானாவுக்கு எதிரான ரஞ்சி கோப்பை போட்டியில தன்னோட மாநில அணியான ஜார்க்கண்டுக்கு இஷான் கிஷான் விளையாடுவார்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அதை செய்யாத அவரு பரோடாவுக்கு போய் பாண்டியா சகோதரர்களோட சேர்ந்து 2024 ஐபிஎல் தொடர்ல விளையாடுறதுக்கு தேவையான பயிற்சிகளை எடுத்துட்டு வர்றாரு. அதனால ரசிகர்கள் அதிருப்தி அடைஞ்ச நிலைமையில மத்திய சம்பள ஒப்பந்தத்துல கையெழுத்தாகி இருக்கிற இஷான் கிஷான் போன்ற யங் பிளேயர்ஸ் ஃபிட்டா இருக்கிற பட்சத்துல ரஞ்சி கோப்பையில விளையாடணும் அப்படின்னு பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா நேற்று முன்தினம் வெளிப்படையா அறிவிச்சாரு. குறிப்பா தேர்வுக்குழு பயிற்சியாளர் மற்றும் கேப்டன் ஆகியோர் உள்ளூர் கிரிக்கெட்ல விளையாடுமாறு அறிவுறுத்தினா அதை எல்லா பிளேயர்ஸும் செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஜெய்ஷா திட்டவட்டமா தெரிவிச்சாரு. அதனால பிப்ரவரி 16 ராஜஸ்தானுக்கு எதிராக துவங்கி இருக்கிற ரஞ்சி கோப்பை போட்டியில ஜார்க்கண்ட் அணிக்காக கண்டிப்பா இஷான் கிஷான் விளையாடுவாருன்னு நம்பப்பட்டுச்சு. ஆனா அந்த போட்டியிலையும் விளையாடாத இஷான் கிஷான் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் மற்றும் ஜெய்ஷா போன்ற பிளேயர்ஸோட பேச்சுக்களை மதிக்காம தட்டி கழிக்கிற வகையில நடந்துட்டு இருக்காரு. அப்படி முக்கிய நிர்வாகிகள் பேச்ச கேட்காம திமிரா நடந்துக்கிறதால இஷான் கிஷான் வருங்காலத்துல இந்திய அணிக்காக தேர்வு செய்யப்படுறதுல தாமதமும் சிக்கலும் ஏற்படும்னு எதிர்பார்க்கப்படுது. எடுத்துக்காட்டா ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடர புறக்கணிச்சதால ஹரிஷ் ரவூஃப் சம்பள ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் வாரியம் சமீபத்துல ரத்து செஞ்சாங்க. அதே மாதிரியான நிலைமைய இஷான் கிஷானும் சந்திக்கிறதுக்கான சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கு.